ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் லாஸ்ட் வீக் ஒரு ட்ரேட் எடுத்து வந்தோம். அந்த ட்ரேட் ஆப்ஷன்ஸில் இல்லை, ஈக்விட்டியில். வெறும் 2 லட்ச ரூபா கேபிட்டல் யூஸ் பண்ணி 4 நாளில் கிட்டத்தட்ட 57,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் அந்த ட்ரேடில். அந்த ட்ரேடுக்கு நாம் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன, நாம் அந்த ட்ரேடில் எப்போ என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பற்றி பேசியிருப்பேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன கான்செப்ட் பேசியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என்னோட யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற சார்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் அந்த ஸ்டாக்கோட சார்ட் தான். அந்த ஸ்டாக்கில் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போது டே டைம் ஃப்ரேம்லேருந்து நான் 2 hours டைம் ஃப்ரேமாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டை ட்ரா பண்ணுறேன். அதாவது இது வந்து அப்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான், ஓகேங்களா, சப்போர்ட் லைன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ட்ராவல் ஆகி இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்திருக்கு, ஓகேங்களா. இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சு இங்கே பிரேக் அவுட் ஆகி வெளியே போயிருக்கு. ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரு ஆனோம், எங்கே எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபோர்த் டச்சு, ஃபிஃப்த் டச்சு ரெசிஸ்டன்ஸில். ஃபோர்த் டச் வைக்கவுமே என்னாச்சுன்னா நாம் என்ட்ரானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஃபிஃப்த் டச் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் பிரேக் ஆகிரும்னு நினச்சி நான் என்ட்ரு ஆகிட்டேன், ஓகேங்களா. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 766 அந்த ரேஞ்சில் நான் என்ட்ரு ஆகிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 950 குவான்டிட்டி. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டே 3 ஆகஸ்ட் அன்னைக்கு நம்ம என்ட்ரு ஆனோம், ஓகேங்களா. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அது அங்கே பிரேக் ஆகலை. பிரேக் ஆகாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளேயே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அடுத்து என்ன ஆச்சுன்னா ஒரு 2 நாள் கன்சாலிடேட் ஆச்சு, ஓகேங்களா. கன்சாலிடேட் ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா Thursday 6th ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு, ஓகேங்களா. பிரேக் அவுட் ஆகி மேலே போய் நாம் இதில் எங்கே எக்ஸிட் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டிலில், இந்த கேண்டிலில் 826 நம்ம என்ட்ரு ஆனது பார்த்தீங்கன்னா 766, எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா 826. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கேப்சர் பண்ணி எக்ஸிட் ஆகும். நம்ம எடுத்த குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 950 குவான்டிட்டி, ஓகேங்களா. 950 குவான்டிட்டி எடுத்தோம், 60 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம், ஓகேங்களா. கேப்சர் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 57,000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு, ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், உங்களோட கேபிட்டல் வந்து நான் சொல்லியிருந்தேன் வெறும் 2 லட்சம் தான் சொல்லி, சரிங்களா. ஆனால் 950 குவான்டிட்டி வந்து 766 எடுத்தால் 2 லட்ச ரூபா பார்த்தாது, கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா வேணும். ஸோ அது எப்படி வந்து நம்ம அந்த ட்ரேடை எடுத்துங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வெறும் 2 லட்சம் கேபிட்டல் யூஸ் பண்ணி நான் எப்படி 7,30,000 ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி மூலமாக தான். மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து மார்ஜின் சொல்லுவாங்க, ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து லெவரேஜ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் லோனு தான், ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் புரோக்கர் சைடில் இருந்துட்டு மார்ஜின் கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற புரோக்கர் பார்த்தீங்கன்னா 0 தான், ஓகேங்களா. அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 1 lakhக்கு 0.04% பெர் டே. அதாவது 1 லட்ச ரூபா நம்ம இப்போ மார்ஜினாக வாங்கியிருந்தோம்னா நாம் அதுக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணணும், ஓகேங்களா. இந்த ட்ரேடில் என்கிட்ட இந்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா, ஓகேங்களா. நான் எவ்வளோ மார்ஜின் வாங்கியிருந்தேன்னா 5,30,000 ரூபா, ஓகேங்களா. ஸோ நான் மொத்தம் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணது 4 நாளைக்கு, ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது 1 லட்ச ரூபாய்க்கு 40 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது 5 லட்ச ரூபாய்க்கு 200 ரூபா ஒரு நாளைக்கு, அதோட அந்த 30,000 ரூபாய்க்கு 12 ரூபா.
ஸோ 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 212 ரூபா வீதம் 4 நாளைக்கு 848 ரூபா வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ட்ரேடில் நான் என்ட்ரு ஆனது பார்த்தீங்கன்னா 766 ஓகேங்களா? எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா 826. டோட்டல் குவான்டிட்டி நான் யூஸ் பண்ணது 950 குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? மொத்த பாயிண்ட்ஸு நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சி பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ். ஸோ 60 × 950 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 57,000 ரூபா. இதில் புரோக்கரேஜ் ஒரு 2,000 ரூபா போயிடும். அதோட நான் வாங்கின அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதுக்கு 850 ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு 57,000 இந்த மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபைனல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 54,150 ரூபா தான் என்னோட ஃபைனல் ப்ராஃபிட். இப்போது நான் இதை வந்து என்னோட ஜெராதா கன்சோலில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட ஜெராதா கன்சோல். ஓகேங்களா? இதில் நான் அந்த ப்ராஃபிட்டை காட்டுறேன். ஓகேங்களா? நம்ம எடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. நான் பேஜோட ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ எடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் நம்ம எந்த ரேஞ்சில் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3லேருந்து எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7. ஓகேங்களா? நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஸ்டாக்கோட நேம் பார்த்தா டாடா டெக். ஓகேங்களா? 950 குவான்டிட்டிஸ். ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 765.93. நான் 766ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? செல் பண்ணது 826 826 செல் பண்ணியிருப்போம். நமக்கு கிடைச்ச மொத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 57,064 ரூபா. ஓகேங்களா? ஸோ நான் பிரேக் டவுன் வேணும்னா காமிக்கிறேன். பிரேக் டவுன் என்னைக்கு எடுத்தோன்னா 4 ஆகஸ்ட்டில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? 4 ஆகஸ்ட்டில் எடுத்தது. எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4 நாள் நம்ம ஹோல்ட் பண்ணி இதில் எக்ஸிட் ஆகிருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் ஆக்சுவலாக ட்ரேடிங் கோர்ஸுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை ரீச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு டெலகிராம் சேனலுமே இருக்குது. சேனல் நேம் பார்த்தீங்கன்னா த ட்ரேடர் மூவா. அதில் ஈக்விட்டி ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் பற்றி நம்ம அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்போம். அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ட்ரேடிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.